السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. وقال نبينا صلى الله عليه وسلم: من بنى لله مسجدا بنى الله له بيتا في الجنة أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கேள்விக்குறியாகும் இந்திய பள்ளிவாசல்கள் என்கின்ற கருப்பொருளை தாங்கி சில செய்திகளை நான் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன். இந்த தலைப்பிலே இப்பொழுது பேச வேண்டிய தேவை என்ன என்பதற்கான காரணத்தை நான் முதலாவதாக சொல்லிவிடுகிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் கடந்த மாதமாக இருக்கலாம், புதுதில்லியிலே விக்ஞான் பவனில் ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழா நடந்தது. அந்த நூற்றாண்டு விழாவில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் ஒரு உரை நிகழ்த்தினார். அந்த உரையில் அவர் சொன்ன விஷயத்தை அடிப்படையாக வைத்துத்தான் நான் இந்த செய்தியை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அவர் பேசினார், அயோத்தி ராமர் கோவிலுக்காக ஆர்எஸ்எஸ் இயக்கம் நடத்தி அதை வென்று காட்டிவிட்டது. அதை தவிர மற்ற ஆலயங்கள் விஷயத்தில் நாங்கள் இயக்கம் நடத்துவதாக இல்லை. அதே நேரத்தில் காசி விஸ்வநாதர் ஆலயம், மதுரா ஈத்கா மஸ்ஜித் இவையெல்லாம் அயோத்தியைப் போலவே இந்துக்களுக்கு மிகவும் முக்கியமான வழிபாட்டுத் தலங்கள். இந்த வழிபாட்டுத் தலங்கள் மீட்புக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கம் கட்டாது, இயக்கத்தை வழிநடத்தாது. வேறு இயக்கங்கள் இதற்காக முன்னெடுப்பு செய்தால் அதில் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் தாராளமாக பங்கேற்கலாம். மற்றபடி பள்ளிவாசல்களுக்கு கீழே சிவலிங்கத்தை தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. கோவில்களை, இடுபாடுகளை தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. நாமும் முஸ்லிம்களும் இந்த நாட்டில் ஒற்றுமையாக வாழ வேண்டிய தேவை இருக்கிறது. எவ்வளோ நாளைக்கு தான் இந்த சண்டையை இழுத்துக்கிட்டே போகிறது அப்படிங்கிறத போல ஒரு உரை நிகழ்த்தினார். இந்த உரையை அடிப்படையாக வைத்துத்தான் நான் இந்த செய்தியை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதல்ல இந்த செய்திக்குள்ளே செல்வதற்கு முன்பு, இஸ்லாமிய சமூகத்தில் பள்ளிவாசல் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சமூக மேம்பாட்டிற்கு பள்ளிவாசல்களின் பங்கு என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு உரை நிகழ்த்தினேன். பள்ளிவாசல் என்பது
முஸ்லிம் சமூகத்தினுடைய இருத்தலுக்கு அறிகுறியாக அமைந்திருக்கிறது. பள்ளிவாசல் இல்லை என்றால் முஸ்லிம் சமூகத்தினுடைய இருப்பு எக்ஸிஸ்டிங் அது கேள்விக்குறியாக மாறியது. பள்ளிவாசல்களும் அதனுடைய பங்களிப்புகளும் இல்லை என்றால் முஸ்லிம் சமூகத்தினுடைய எழுச்சியும் மேம்பாடும் பூஜ்ஜியமாக ஆகிவிடும். இது பள்ளிவாசல் இஸ்லாமிய சமூகத்திற்கு எவ்வளவு தேவை என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பள்ளிவாசலை பராமரிப்பவர்களை பற்றி சொல்லும்போது இப்படி கூறுகிறான், இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹ். பள்ளிவாசல்களை யார் பராமரிக்க வேண்டும், பராமரிப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான், மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டும். வ அகாமஸ் ஸலாத்த வ ஆத்தஸ் ஸக்கா. தொழுகையை நிலைநிறுத்துபவராகவும் கட்டாய தர்மத்தை நிறைவேற்றுபவராகவும் வலம் யக்ஷ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை அன்றி வேறு யாருக்கும் அஞ்சாதவராகவும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட புண்ணியவான்கள் தான் பள்ளிவாசலை பராமரிக்க வேண்டும். ஃபஅஸா உலாயிக அன் யகூனு மினல் முஹ்ததீன். அவர்கள் நல்வழி பெற்றவர்களாக இருக்கக்கூடும் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், பள்ளிவாசலை பராமரிப்பவர்கள் ஈமான் உள்ளவர்களாக, மறுமை நம்பிக்கை உள்ளவர்களாக, அல்லாஹ்வை அன்றி வேறு யாருக்கும் அஞ்சாதவர்களாக, தொழுகை ஜக்காத் போன்ற கடமைகளில் கண்ணும் கருத்தும் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், பள்ளிவாசல் பராமரிப்பாளர்கள், பள்ளிவாசல் பொறுப்பாளர்கள் இப்படி இருப்பார்கள் என்பதற்கு இந்த வசனம் சாட்சி சொல்கிறது என்று கூறுகிறார். பள்ளிவாசலை ஒருவர் பராமரித்தால் அவர் நிறைவான ஈமான் உடையவர். பள்ளிவாசலை ஒருவர் பராமரித்தால் அவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாதவர் அப்படின்னு அல்லாஹ் அந்த ஆயத்தின் மூலமாக சாட்சி சொல்கிறான் என்று சொன்னார்கள் அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி. அதனால தான் பள்ளிவாசலை பராமரிப்பவரை நீங்கள் பார்த்தால் அவர் மீது நல்லெண்ணம் வையுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் அவருடைய சீர்மை குறித்து சாட்சியம் அளித்திருக்கிறான். நான் எதுக்கு இந்த செய்தியை சொல்றேன்னா, பள்ளிவாசல் பராமரிப்பு என்பது ஒரு கோணத்தில் முஸ்லிம் சமூகத்தினுடைய ஆன்மீக மேம்பாட்டுக்கு உதவுகிறது. மற்றொரு வகையில் முஸ்லிம் சமூகத்தை தகுதிமிக்கவர்களாக, அறிவுஜீவிகளாக உருவாக்குவதில் பள்ளிவாசல்கள் பயிற்சி பட்டறைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் முஸ்லிம் சமூகத்திற்கு இடையே அன்பையும் பிணைப்பையும் உருவாக்கக்கூடிய உறவு பாலமாகவும் பள்ளிவாசல்கள் இந்த கோணத்தில் பார்க்கிற போது சமூகவியல் கேந்திரங்களாக பள்ளிவாசல் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான ஒரு கட்டடத்தை பராமரிப்பவர்கள் நிச்சயமாக ஈமான் உள்ளவர்கள், யோக்கியமானவர்கள், அல்லாஹ்வுக்கு மட்டுமே அஞ்சக்கூடியவர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, நம்ம கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். யார் அல்லாஹ்வுக்காக ஒரு ஆலயத்தை எழுப்புகிறாரோ, இறை இல்லத்தை எழுப்புகிறாரோ, அவருக்காக அல்லாஹ் மறுமையில் ஒரு மாளிகையை எழுப்புகிறான். நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட ஹதீஸ். அப்போ பள்ளிவாசலை எழுப்புவதற்கு மாளிகையை எழுப்புகிறான் அப்படின்னா அதுல என்ன சிறப்பு? சொர்க்கவாசிகள் எல்லாம் அந்த சொர்க்கத்துக்குள்ள போனதுக்கு பிறகு திறந்த வெளியில அல்லது பிளாட்ஃபார்ம்ல தங்கியிருப்பாங்க எல்லாருமே. இவருக்கு மட்டும் மாளிகை அப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை? பள்ளிவாசலை எழுப்பியவருக்கு, எழுப்ப உதவியவருக்கு அல்லாஹ் மாளிகையை கட்டுகிறான் என்றால் மற்றவர்களுக்கு, உதாரணமாக அவருடைய வாழ்க்கையில் பள்ளிவாசல் எழுப்புவதற்கு சின்ன உதவியோட செய்யலை, ஆனால் அவர் சொர்க்கவாசி, அவர் எங்கே தங்குவார்? பிளாட்ஃபார்மில் தங்குவாரா சொர்க்கத்தில்? அல்லது திறந்த வழியில் டெண்டு போட்டு தங்குவாரா? அப்படி எதுவும் தெரியல. ஏன்னா சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்தில் அறைகள் இருக்கும் என்று ஹதீஸ் சொல்கிறது. அப்போ அறைகள் இருக்கும்னா என்ன அர்த்தம்? அது பொதுமக்கள் வந்து தங்கிட்டு போகிற மாதிரி பொது ஹாஸ்டலா? அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ ஏற்கனவே சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் அங்கே சொர்க்கத்தில் இல்லங்களை கொடுத்திருக்கிறான், மாளிகைகளை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு தான் ஹதீஸ் சொல்லுது. அப்போ பள்ளிவாசலை உருவாக்குவதற்கு உதவி செய்தால் மாளிகையை எழுப்புகிறான் என்பதற்கு என்ன பொருள்? இதுக்கு அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, தோழர்களே, நாம் கவனிக்க வேண்டும். எல்லாருக்கும் அங்கே மாளிகை இருக்குது, ஆனால் பள்ளிவாசலை எழுப்புவதற்கு உதவி செய்த அல்லது எழுப்பி கொடுத்த அந்த புண்ணியவான்களுக்கு
எப்படி இந்த உலகத்தில் அல்லாஹ் மற்ற கட்டடங்களை விட பள்ளிவாசல்களுக்கு சிறப்பை கொடுத்தானோ அதுபோல அவர்களுக்கு எழுப்பி கொடுக்கக்கூடிய அந்த மாளிகைக்கு மற்ற மாளிகைகளோட சிறப்பை கொடுப்பான். அதுதான் இதுக்கு அர்த்தம்னு சொல்றான். ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலேயும் இந்த கருத்து அமைந்திருப்பதை பார்க்கிறோம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, மற்ற சொர்க்கவாசிகளை விட இந்த மாளிகைகளை பெற்றவர்கள் அங்கே தனிச்சிறப்புடையவர்களாக இருப்பார்கள். எப்படி மற்ற கட்டடங்களில் இருந்து பள்ளிவாசல் இங்கே தனிச்சிறப்புற்றதாக இருக்கிறது, அதுபோல ஏன் இவ்வளவு பெரிய சிறப்பு அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பள்ளிவாசல் என்பது இஸ்லாமிய சமூகத்தின் உயிர் நாடி, மூல கேந்திரம். பள்ளிவாசல் இல்லை என்று சொன்னால் முஸ்லிம் சமூகத்தின் இருப்பு என்பது கேள்விக்குறியாகவிடும். அவர்களுடைய இருத்தலியலில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுவிடும். அதனால தான் அந்த பள்ளிவாசலை எழுப்புவதற்கு இவ்வளவு பெரிய மாண்பை, மரியாதையை, அந்த பள்ளிவாசலை பராமரிப்பவர்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை, தகுதியை திருக்குரான் சுட்டி காட்டுகிறது. இப்படிப்பட்ட பெருமக்களை திருக்குரானும் ஹதீஸும் சிலாகித்து பேசுகின்றன. அருமையான தோழர்களே, அப்படின்னா இஸ்லாமிய சமூகம் ஆன்மீக பலம் அடைவது, இஸ்லாமிய சமூகம் அறிவுஜீவியாக மாறுவது, இஸ்லாமிய சமூகம் தங்களுக்கிடையில் ஒருவர் மற்றவரை உயர்த்தி கொள்வது, ஒருவர் மற்றவர் மேம்படுவதற்கு உதவி செய்வது, இதெல்லாம் பள்ளிவாசல் தாழ்வாரங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள். எனவே இந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த ஓய்வும் உயர்வும் பள்ளிவாசலோடு இருக்கிறதுங்கிறதுனால தான் வரலாற்றில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அங்கெல்லாம் முதலில் தாக்கப்பட்டதும் தகர்க்கப்பட்டதும் பள்ளிவாசல்களாகவே இருந்தன. இஸ்லாமிய சமூகத்தின் மீது படையெடுத்து வந்த எல்லா எதிரியும் தவறாமல் அவன் தகர்த்த இடம் பள்ளிவாசல்களும் மதரசாக்கள். இப்படிதான் நம்ம வரலாறுலாம் பார்க்கணும். தோழர்களே, இந்த கண்ணோட்டத்தில் தான் நாம் இந்த செய்தியை இங்கே அணுக வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ நான் அந்த விஷயத்துக்கு வர்றேன். 1991 வழிபாட்டுத்தல சிறப்பு சட்டம் ஒன்று இயற்றப்பட்டுச்சு. அன்னைக்கு பிரச்சனையாக இருந்த பாபர் மசூதியை தவிர பாக்கி எல்லா மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களும் 1947 சுதந்திரம் பெறும்போது எந்த ஸ்டேட்டஸில் இருந்துச்சோ, எந்த கண்டிஷனில் இருந்துச்சோ அப்படி தான் என்ன செய்யணும், தொடர்ந்து இருக்கும். யாரும் யாருடைய வழிபாட்டு தலத்திலும் உரிமை கோர முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் இயற்றப்பட்டுச்சு. அந்த சட்டம் இன்னைக்கு இருக்குது. RSS தலைவர் பேசியிருக்கிறார். நாங்கள் ராமர் கோயிலுக்கு இயக்கம் நடத்தினோம், வெற்றிகரமாக நாங்கள் அதை செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ வேற பள்ளிவாசல்களுக்கு, வேற ஆலயங்களுக்கெல்லாம் நாங்கள் இயக்கம் கட்டுற மாதிரி இல்லை, நாங்கள் இயக்கம் கட்ட மாட்டோம். ஆனால் இந்துக்களுக்கு காசியும் மதுராவும் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அடுத்து அதில் பிரச்சனை பண்ணுவாங்க. RSS தலையிடாட்டாலும் நாங்கள் எங்களுடைய தொண்டர்களை தூண்டி விட்டு வேலை செய்வோம்னு அர்த்தம். சரி, காசி மதுராவோட முடிஞ்சிருமா? நான் ஏற்கனவே பல தடவை இங்கே பேசியிருக்கும்போது சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 3000 பள்ளிவாசல்களுடைய லிஸ்ட்டு கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஒட்டுமொத்த இந்தியாவில் 3000 பள்ளிவாசல் லிஸ்ட்டு, எல்லாமே கோயில். உடனே ஒரு கேஸை போட வேண்டியது, உடனே என்ன செய்வாருன்னா போய் அங்கே போய் அகழ்வாராய்ச்சி செய்யலாம் பாங்க, உடனே அங்கே போய் ஒரு சிவலிங்கத்தை தேடிக்கிட்டு நிற்பாங்க. அப்படித்தானே உத்தரப்பிரதேச சம்பல் மாவட்டத்தில் பள்ளிவாசலில் நடந்துச்சு, உடனே அங்கே போய் நிற்பாங்க. அப்போ என்னைக்கு இதுக்கு முற்றுப்புள்ளி? தோழர்களே, நாம் யோசிக்க வேண்டும். இன்னைக்கு அவர் பேசியிருக்கிறார். ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா? 2019 நவம்பர் மாதம் பாபர் மசூதியினுடைய இறுதி தீர்ப்பு வந்த நேரத்தில், அப்பொழுது இதே மோகன் பகவத்தில் கேள்வி கேட்குறாங்க. பத்திரிகையாளர், ஊடகவாளர் கேள்வி கேட்டார். நீங்கள் ராம ஜென்மபூமி அடைஞ்சிட்டீங்க, எவ்வளோ காலம் நீங்கள் இயக்கம் கட்டி செஞ்சதுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு, இதோடு நிறுத்திக்குவீங்களா? அடுத்து வேற வேற பள்ளிவாசல், வேற வேற வழிபாட்டு தலங்களுக்கு உரிமை கோருவீர்களா என்று கேட்டபோது, இப்போ வெற்றி பெற்றிருக்கிறோம், இதை அப்படியே விட்டுறலாமே, ஏன் மற்ற விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் என்று அவர் மறுப்பு சொல்லிவிட்டு நகர்ந்து போனார். அப்படி பேசினவர் தான் 2024 தோழர்களே, 2024 ராம ஜென்மபூமி, ராமர் கோவில் திறக்கப்பட்டுச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஜனவரி மாதம் திறக்கப்பட்டுச்சு. திறந்ததற்கு பிறகு ஒரு விதமான இந்துத்துவ எழுச்சி அந்த இந்து வெறியர்களிடத்தில் ஏற்பட்டுச்சு. பல்வேறு பள்ளிவாசல்கள் விஷயத்தில் அவர்கள்
உரிமை கொண்டாட ஆரம்பித்தார்கள். நிறைய பிரச்சனை வந்துச்சு. யாரெல்லாம் வட்டத் தலைவராக ஆகணும், சதுர தலைவராக ஆகணும்னு விரும்பினானோ அவன்லாம் ஏதாவது பள்ளிவாசல் மாதிரி கேட்கப்பட வேண்டியது. அப்போ இந்த மாதிரி பதவிக்கு வரணும்னு ஆசைப்படக்கூடிய எல்லா காட்டு மிராண்டிகளும் ஏதாவது ஒரு பள்ளிவாசல் மேல ஒரு வழக்கு போட வேண்டியது. அப்படித்தான் 2024 டிசம்பர்ல சம்பல் மாவட்டத்தில் ஷாஹி ஜும்மா மசூதி, ஒரு மசூதி, ஜமா மசூதின்னு சொல்லி ஒரு மசூதி, அந்த பள்ளிவாசலின் மீது ஒரு வழக்கு போட்டு அங்கே சிவலிங்கம் இருக்குது, அகழ்வாராய்ச்சிக்கு அனுமதி வேணும்னு கோர்ட்டில் கேஸ் போட அங்கே இருக்கிற நீதி ஆண்டார் அவர் போய் தாராளமாக ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு வந்தால் மக்கள் கொதிச்சு போய் நிற்கிறாங்க. முஸ்லீம்கள் கொதிச்சு போய் நிற்கிறாங்க. பிரச்சனை வந்துச்சு. துப்பாக்கி சூட்டில் 4 முஸ்லீம்கள் இறந்து போனாங்க. ஆனால் அகழ்வாராய்ச்சி நடந்துச்சு. இது ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்துச்சு. அந்த டிசம்பர் மாதம் 2024 எந்த 2024 பாபர் ராமஜென்மபூமி திறக்கப்பட்டுச்சோ அதே 2024 டிசம்பரில் மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் தலைவர் புனேயில் ஒரு கூட்டம், விஸ்வகுரு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் உள்ள ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் பேசும்போது இப்படி சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, ராமர் கோவில் இந்துக்களுடைய உணர்வுகளை மதிப்பதற்காக கட்டப்பட்டுச்சு. அது இந்து சமூகத்தினுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருந்துச்சு. அதனால அது எழுப்பப்பட்டு விட்டது. ஆனால் அதை பயன்படுத்தி மசூதி மந்திர் தகராறுகளை புதிதாக உருவாக்கி இந்து தலைவர்களாக ஆக முயற்சிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்னு பேசினார். அதாவதுங்க, அது இந்துக்களுடைய சென்டிமெண்ட் ராமஜென்ம பூமி, அதனால நம்ம என்ன செஞ்சிட்டோம், அதை ஜெயிச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு. ஆனால் அதை அடிப்படையாக வைத்து மந்திர் மசூதி பிரச்சனையை புதுசாக வெவ்வேறு இடங்களில் உருவாக்குறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை உருவாக்கி தலைவர்களாக ஆக நினைப்பது, புது தலைவர்கள் உருவாகிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மந்திர் மசூதி பிரச்சனைகளை இத்தோடு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அன்னைக்கு இருந்த நடுநிலையாளர்கள் இது நல்ல நோக்கத்தில் சொல்லப்பட்டது அல்லன்னு சொன்னாங்க. ஏன்னா மந்திர் மசூதி பிரச்சனை இன்னும் கொதிப்பாக இன்னும் சூடாக ஆனால் அது ஆட்சிக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற பயத்தில் தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் இப்படி பேசினார்னு நடுநிலையாளர்கள் சொல்கிறார்கள். ஆக மொத்தத்தில் அவர் பேசினார், மந்திர் மசூதி பிரச்சனை இதோட முடிச்சுக்குவோம் அப்படின்னு. முடிச்சுக்குவோம் யார் பேசுறா? ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசுகிறார். ஆனால் ஆர்எஸ்எஸ் தலைவருடைய இந்த பேச்சை இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்து வெறியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக இந்து துறவி அமைப்புகள், மடாதிபதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அருமையான தோழர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்து மதத்தினுடைய துறவி ராமபத்ராச்சாரியா அவர் சொல்றார், லெட் மீ மேக் இட் கிளியர், மோகன் பகவத் இஸ் நாட் அவர் டிசிப்ளினரியன் பட் வி ஆர். சொல்றாரு, இந்து மத துறவி அமைப்பில் உள்ள ஒரு மடாதிபதி ராமபத்ராச்சாரியா அவர் சொல்கிறார், நான் தெளிவாக சொல்றேன், மோகன் பகவத் என்பவர் எங்களை ஒழுங்குபடுத்தக்கூடியவர் கிடையாது, நாங்கள் தான் ஒழுங்குபடுத்துவோம். அதே மாதிரி துறவி அமைப்பினுடைய இன்னொரு மனிதர், பேர் சொன்ன லேட் ஆகுது, இன்னொரு மனிதர் செயலாளர் ஏகேஎஸ்எஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு, துறவி அமைப்பு, அந்த அமைப்பினுடைய செயலாளர் சொல்கிறார், ஜிதேந்திரநாத் நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் ஒரு கலாச்சார அமைப்பின் தலைவர். ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு கலாச்சார அமைப்பு, கலாச்சார அமைப்பின் தலைவர், அவ்வளவுதான். மதத்தினுடைய தலைமை என்று வரும்போது நாங்கள் தான், நாங்க சொல்றது அவர் கேட்கணுமே தவிர அவர் சொல்றது நாங்க கேட்க வேண்டியதில்லை. இந்த வார்த்தை யார் சொன்னா? மடாதிபதிகள், பீடாதிபதிகள், மதக்குருக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வெறியர்கள் சொன்ன வார்த்தை இது. அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு கலாச்சார அமைப்புங்க, அவர் சொன்னதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுங்க. நாங்கள் இந்துக்களுடைய பொது மனசாட்சிக்காக பாடுபடுகிறோம். எனவே பிரச்சனைக்குரிய இடங்களை நாங்கள் மீட்பது குறித்து பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பேசத்தான் செய்வோம், வழக்கு போடுவோம். இதை பற்றி ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்லக்கூடாதுன்னு பேசினாங்க. இன்னும் சொல்ல போனால் ஆர்எஸ்எஸ் பத்திரிகை ஆர்கனைசர்
ஆர்எஸ்எஸ் தலைவருடைய சொல்லுக்கு ஆதரவாகத்தானே தலையங்கம் எழுதணும். தலையங்கம் எப்படி எழுதணும்? தலைவருடைய சொல்லுக்கு இணங்க தானே எழுதணும். ஆனால் அன்றைக்கு இவர் சொன்னதுக்கு பிறகு ஆர்கனைசரில் இவருடைய சொல்லுக்கு எதிராக தலையங்கம் வந்துச்சு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை, பிரச்சனைக்குரிய இடங்கள் யாருக்குரியது என்பதை வரலாற்று பூர்வமாக தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை எங்களுக்கு உண்டு. அதுக்கு ஒரு வார்த்தையை சொன்னான் இங்கிலீஷில், சிவிலைசேஷன்ஸ் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறான். அதாவது வரலாற்று ரீதியான நீதி எங்களுக்கு வேணும், அதனால் நாங்கள் தெரிந்து கொள்வோம், கேஸ் போட தான் செய்வோம். கேஸ் போட்டதுக்கு பிறகு இது யாருக்கு சொந்தங்கிறத நாங்கள் நிலைநாட்ட தான் செய்வோம், அதை தெரிஞ்சுக்கிற உரிமை எங்களுக்கு இருக்குது என்று சொல்லி மறைமுகமாக பள்ளிவாசல்களுக்கு மிரட்டல் விடுக்கக்கூடிய வேலைகளைத்தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்லையும் தாண்டி செய்து கொண்டிருந்தார்கள். தோழர்களே, நாம் யோசிக்க வேண்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். 2024 ஜனவரி மாதம் பாபர் மசூதி ராமர் கோயில் கட்டப்பட்டு திறப்பு விழா நடந்துச்சா இல்லையா? 2019 நவம்பர் மாதம் அந்த பிரச்சனைக்குரிய அந்த நிலத்தினுடைய தீர்ப்பு எப்படி வந்துச்சு? பிரச்சனைக்குரிய அந்த 2.77 ஏக்கர் இந்துக்களுக்குரியது, அதற்கு பதிலாக முஸ்லிம்களுக்கு 5 ஏக்கர் நிலம் கொடுக்கணும் உத்தரவு போட்டுச்சா? அந்த 5 ஏக்கர் எங்க கொடுத்தாங்க? பிரச்சனைக்குரிய இடத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தள்ளி லக்னோ கோரக்பூர் சாலை ஹைவேல தன்னிப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் கொடுத்தாங்க. விவசாய நிலம் 5 ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க. இன்னைக்கு ராமர் கோவில் வந்துருச்சு, தன்னிப்பூரில் பள்ளிவாசல் வந்துச்சா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், தன்னிப்பூரில் பள்ளிவாசல் வந்துச்சா? பள்ளிவாசலுடைய இன்றைய ஸ்டேட்டஸ் என்ன? நம்ம ஆரம்பத்தில் கேள்விப்பட்டோம்ல, 2020 2000 பேர் தொழக்கூடிய பிரமாண்டமான பள்ளிவாசல் இங்கே எழுப்பப்படும், 300 படுக்கைகள் கொண்ட எல்லா வசதிகளும் உள்ள மருத்துவமனை இங்கே இருக்கும், சோசியல் கிச்சன், சமூக கிச்சன், சாப்பிட்றதுக்கான அந்த இடம் இங்கே இருக்கும், ஆய்வகம் இருக்கும், நூலகங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட பிரமாண்டமான முறையில் தயாராக போகிறது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இன்னைக்கு அது வந்துச்சா? உங்களை பார்த்து நான் கேட்குறேன், இழந்த பள்ளிவாசலுக்கு இழப்பீடாக கொடுக்கப்பட்ட அந்த இடத்தில் பள்ளிவாசல் கட்டி முடிக்கப்பட்டதா? அந்த பிளான் படி அங்கே அந்த கட்டடம் அங்கே எழுப்பி நிற்கிறதா? இன்னைக்கு நிலைமை என்ன? 0. அந்த வரலாறையும் சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2019 நவம்பரில் தான் கொடுக்குறாங்க அந்த 5 ஏக்கர் பிளான் பண்ணுறாங்க, இதெல்லாம் வச்சு கட்டணும்ட்டு. அப்படி கட்டணும்னு முடிவு பண்ணும்போது தோழர்களே, என்ன ஆகுதுன்னு சொன்னால், நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி உத்தரப்பிரதேச மாநில வக்ஃப் வாரியத்திற்கு 5 ஏக்கர் நிலம் கிடைக்கிறது, பிரமாண்டமான மருத்துவமனையோடு சேர்த்து அதை கட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கட்டுறதுக்கு முன்னாடி தோழர்களே, ஒரு வாட்ஸ்அப் செய்தி தமிழ்நாடு வரை வந்துச்சு. ஒரு வாட்ஸ்அப் செய்தி தமிழ்நாடு வரை வந்துச்சு. அந்த வாட்ஸ்அப் செய்தி என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னால், அதை தான் நான் படிக்கிறேன். இலவச சிகிச்சை வழங்கப்படக்கூடிய இந்த மருத்துவமனையை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை டாக்டர் கஃபீல் கான் அவர்களிடத்தில் வழங்கப்பட போகிறது. அவர்தான் இந்த மருத்துவமனைக்கு தலைமை மருத்துவராக இருப்பார். டாக்டர் கஃபீல் கான் யாரு? கொஞ்சம் பின்னோக்கி ஓட்டி பாருங்க கொஞ்சம். டாக்டர் கஃபீல் கான் யாரு? தோழர்களே, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆக்சிஜன் இல்லாமல் குழந்தைகள் கொத்து கொத்தாக செத்து கொண்டிருந்த போது தன்னுடைய சொந்த காசை போட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி அந்த பிள்ளைகளை காப்பாற்றின ஒரு அப்பாவி டாக்டர் யோகி ஆதித்யநாத். அவர் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளினார். ஏன்? தன்னுடைய அரசின் ஆண்மையற்ற தனத்தை, கையாலாகாத தனத்தை இவர் வெளிப்படுத்தி விட்டார் என்கின்ற தவறான குற்றச்சாட்டின் பேர் உள்ளதுக்கு போட்டார். பாருங்க, எதையும் முடிச்சு போடுறாங்க பாருங்க.
இங்கே வந்து ஒரு மருத்துவமனை கட்டப்பட போதான். அந்த மருத்துவமனை எய்ம்ஸை விட மிகச் சிறந்ததாக இருக்குமா. அந்த மருத்துவமனைக்கு பேர் பாபரி மருத்துவமனையா. இதெல்லாம் வாட்ஸ்அப் செய்தி வந்துச்சு. பாபர் மருத்துவமனையா. அந்த மருத்துவமனையினுடைய தலைமை மருத்துவராகவும் பொறுப்பாளராகவும் டாக்டர் கபீல் கான் இருப்பாராம். தமிழில் வந்துச்சு அந்த வாட்ஸ்அப் செய்தி. ஃபேக்ட் செக் பண்ணுவாங்கல்ல, அவங்க இந்த வாட்ஸ்அப் செய்தி உண்மையா அப்படின்னு சொல்லி ஃபேக்ட் செக் பண்ண போகிறாங்க. சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசினாங்க. பேசுனதுக்கு பிறகு இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய சென்ட்ரல் வக்ஃப் போர்டு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு அன்னைக்கு தேதியில் 2020 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு ஒரு இதை வெளியிடுச்சு. அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாத உண்மையற்ற குறும்புத்தனமான சேட்டத்தனமான சில்லறத்தனமான ஒரு செய்தி. இது நாங்கள் அப்படி ஒன்று முடிவு பண்ணவே இல்லை. அப்படிலாம் கபீல் கான்ட்ட கொடுக்குற ஐடியாலாம் எங்கள்கிட்ட இல்லை. முதல்ல நாங்கள் பள்ளிவாசல் கட்டுற முடிவோடு தான் இருக்கிறோம், அதோடு சேர்ந்து ஒரு சின்ன அளவில் மருத்துவமனை இருக்கும் என்று அவர்கள் செய்தியை கொடுத்து. அப்போ என்ன அர்த்தம்னா, இழப்பீடாக கொடுக்கப்பட்ட இடத்துல கூட இவர்கள் பள்ளிவாசலை கட்டிவிடக்கூடாதுங்கிற ஒரு கயமைத்தனம். யார் செஞ்சிருப்பா இதை? இந்துத்துவ வெறி ஊர்ன ஒரு காட்டு மிராண்டி தான் கண்டிப்பாக செஞ்சிருப்பான். ஆர்எஸ்எஸ்க்கு இந்த ஆட்களை கண்டிப்பதற்கு ஏதாவது திராணி இருந்துச்சா? கொடுத்த இடத்துல கூட கட்ட முடியல பாருங்க. சரி, அது போயிட்டு போகுது. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா, அந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட அமைப்பு இந்தோ இஸ்லாமிக் அப்படின்னு ஒரு அமைப்பு, இந்திய இஸ்லாமிய ட்ரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க. கல்ச்சுரல் ட்ரஸ்ட், கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன், அவங்கள்ட்ட தான் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பிளான் அப்ரூவலுக்காக கொண்டு போய் கொடுக்குறாங்க. யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா, அயோத்தியினுடைய மேம்பாட்டுக் கழகம், அயோத்தி மேம்பாட்டுக் கழகம் அவர்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. கொடுத்தா 2020 ஒப்படைக்கிறாங்க. 2021 வரைக்கும் எதுவுமே நடக்கலை. அதுக்கு பிறகு ஒரு சகோதரர் தகவல் அறியும் உரிமை சட்டப்படி அந்த அயோத்தியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிகிட்ட ஒரு இது ஒன்று போடுறார். தகவல் உரிமை சட்டத்தின்படி கேள்வி கேட்குறார். அந்த கேள்விக்கு அந்த ஏடிஏ அயோத்தியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி பதில் சொல்லுது. ஜூன் 1ஆம் தேதி, ஜூன் மாதம் பதில் சொல்லுது 2021. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பிளான் வந்து அப்ரூவல் கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா, ஒரு கட்டடம் கட்டுறதா இருந்தால் பல அரசு துறைகள்கிட்ட இருந்து தடையில்லாத சான்றிதழ் வாங்க வேண்டும். என்ஓசி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. குறிப்பாக ஒரு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்டடத்தை, பள்ளிக்கூடம் இந்த மாதிரி கட்டதாக இருந்துச்சுன்னு சொன்னால் சில அரசு துறைகளில் இருந்து என்ஓசி வாங்கணும். உதாரணத்துக்கு பிடபிள்யூடி பொதுப்பணித்துறை, சிவில் ஏவியேஷன் விமான போக்குவரத்து துறை, தீயணைப்புத்துறை, அதே மாதிரி இரிகேஷன் நீர்ப்பாசனத்துறை, இப்படி பல அதே மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி இடங்கள்லேருந்து தடையில்லாத சான்றிதழ் வாங்க வேண்டும். வாங்கினா தான் என்ன செய்யணும், இந்த பிளானுக்கு அப்ரூவல் கிடைக்கும். இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் தடையில்லாத சான்றிதழ் பெறவில்லை என்கின்ற காரணத்தினால் அந்த பிளானுக்கு நாங்கள் அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னு 2021 சொல்லுது. இழப்பீடாக கொடுத்ததை கூட ஒரு ஒழுங்கான நிலமாக கொடுக்கக்கூடாதா? அதுக்கு இத்தனை தடையில்லா சான்றிதழ் வாங்கணுமா? நீ அந்த தடையை ஏற்கனவே நீக்கிட்டு பயன்படுத்தக்கூடிய வகையில் ஏன் கொடுக்கக்கூடாது? ஏன் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு இந்த புரிதல் வரவில்லை? இந்த நாலேஜ் ஏன் உங்களுக்கு வரல? இழப்பீடு தானே கொடுக்குற நீ. இழப்பீடு கொடுக்கும்போது இத்தனை தடை இருக்கலாமா? புதுசாக ஒருத்தன் கட்டணம் கட்டினா இத்தனை என்ஓசி வாங்கணும்னு சொல்றது நியாயம். ஏற்கனவே அவனுடைய புண்ணுக்கு மருந்து போடுற நீ, புண்ணுக்கு மருந்து போடுறவன்ட்ட போய் நீ இத்தனை என்ஓசி வாங்கணும்னு சொல்றது என்ன நியாயம்? தோழர்களே, இதெல்லாம் இல்லைன்னு நாங்கள் நிராகரிச்சிட்டோம். அயோத்தியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சொல்லுச்சு, அது போயிட்டு போகுது. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த பிளானை நாங்கள் அங்கீகரிக்காததுக்கு காரணம், அந்த நிலம் 5 ஏக்கர் நிலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சாலை இருக்குதுல்ல, அது சுமார் 20 அடி தான் இருக்குது. 40 அடி இருந்தால் தான் நாங்கள் வந்து அப்ரூவல் கொடுக்க முடியும். அதான் நான் கேட்குறேன், ஒரு 40 அடியில் ரோடு உள்ள இடத்துல நீ ஏன் இடத்த கொடுக்கல? இதெல்லாம் காரணம் சொல்லி அதை தடுத்தார்கள்.
அது போயிட்டு போகுது தோழர்களே. அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை இப்பொழுது அந்த இந்தோ இஸ்லாமிக் கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கொண்டிருக்குது, கட்டடம் கட்டுறதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்குது. அது போயிட்டு போகுது. இப்போ 2025 24 ராமர் கோயில் திறப்பு விழா செய்யப்பட்டதற்கு பிறகு 25 இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தோழர்களே, நான் வாசிக்கிறேன். அயோத்தி மேம்பாட்டு ஆணையம் ADA செப்டம்பர் 2025 திட்டத்தை நிராகரித்ததால் தன்னிப்பூரில் சன்னி மத்திய வக்ஃபு வாரியத்திற்கு ஒதுக்கப்பட்ட 5 ஏக்கர் நிலத்தில் மசூதி கட்டுவதற்கான பணி இன்னும் தொடங்கவில்லை. இதுதான் நிலைமை தோழர்களே. ஒரு சமூகத்திற்கு அநியாயமாக பறிச்சத்துக்கு நீ புண்ணுக்கு மருந்து தடவர மாதிரி ஒரு 5 ஏக்கர் கொடுத்த, அதை கெட்டதில் கூட இவ்வளவு பெரிய தடைகள் நீங்கள் போடுவீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு வெறி உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய நாடி நரம்புகளில், உங்களுடைய இரத்த சொட்டுக்களில் எவ்வளவு வெறி இருக்க வேண்டும் தோழர்களே. அதனால தான் நான் சொல்றேன், இந்தியாவில் முஸ்லிம்களுடைய இறை இல்லங்கள், பள்ளிவாசல்கள் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம் கையில் தான் இருக்கு. தயவு செய்து அப்படிப்பட்ட ஆக்டோபஸ் கரங்கள் நம்முடைய தமிழகத்தை ஆட்கொள்வதற்கு முன்பு, கபலீகரம் செய்வதற்கு முன்பு தயவு செய்து நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இருப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய இறை இல்லங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நல்லா பாருங்க, எவ்வளவு அநீதி நடக்குதுன்னு பாருங்க, எவ்வளவு மோசம் நடக்குதுன்னு பாருங்க. எல்லாம் வல்ல இறைவன் இந்த மண்ணில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பானாக, இறை இல்லங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பானாக, இறை இல்லங்களுக்கு இடையூறு தரக்கூடிய சக்திகளை அல்லாஹ் சின்னா பின்னமாக ஆக்கும். எல்லாம் வல்ல இறைவன் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.